ஒரு இதய அறுவை சிகிச்சை மருத்துவராக என் கரியர் முடிவை நோக்கி வரும்போது எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி தோன்றுகிறது. மனிதர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் துயரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது போல தெரிகிறது. இந்த ஆண்டில் பிறக்கும் 12 கோடி குழந்தைகளில் சுமார் 1 கோடி குழந்தைகள் 1 வயது ஆகும் முன்பே இறந்து விடுகிறார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? அதோடு மட்டும் இல்லாமல் 60 லட்சம் குழந்தைகள் 5 வயது அடையும் முன்பே உயிரிழக்கிறார்கள். மேலும் உயிர் பிழைக்கும் பல குழந்தைகள் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மாற்றுத்திறனாளிகளாக மாறுகிறார்கள். எனக்கு ஏன் இப்படி ஒரு சோகமான மனநிலைன்னு கேட்டா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த விபத்து தான் காரணம். ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் என் மனைவியோட சேர்ந்து ரோட்டை கடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த நிமிஷமே ஒரு கார் வந்து என் மேல மோதி என்னை என் மனைவி மேல தள்ளிச்சு. அதனால அவ தள்ளி போய் எதிரே வந்த இன்னொரு கார்ல அடிபட்டுட்டான். அடுத்த சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப எனக்கு ரொம்ப வலியும் பயமும் இருந்தது. அதோட சேர்த்து ஒரு கோபமும் வந்துச்சு. ஏன் எங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இப்படி நடந்துச்சு நீ என்னாலவே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு 11 விலா எலும்பு உடைஞ்சு போயிருந்தது. நுரையீரலும் பாதிப்படைஞ்சிருந்தது. என் ஒய்ஃபுக்கு தோள்பட்டை ரொம்ப மோசமாக உடைஞ்சு போயிருந்தது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? திரும்ப திரும்ப என்னையே கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. என்னோட நோயாளிகள் ஆபரேஷனுக்காக காத்திருந்தாங்க. என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அதுக்கு அவளோட கவனிப்பு ரொம்ப தேவைப்பட்டது. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா, தம்பி, இது கடவுளோட விதி. மனுஷனை சோதிக்கத்தான் அவர் இப்படி செய்யறார். கஷ்டங்கள் ஒரு மனுஷனை இன்னும் மேல உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா ஒரு டாக்டரா பார்த்தா, ஒரு நோயாளி வேர்வையில நனைஞ்சுக்கிட்டு வலியில துடிச்சு துடிச்சு தவிப்பதை பார்க்கும்போது எனக்கு அதுல எந்த பெருமையும் தெரியல. ராத்திரி நேரத்துல வார்டுல தனியா இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அழறத பார்த்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி வசதியான இதய அறுவை சிகிச்சை முறைகள் கிடையாது. குழந்தைகளுக்கு வர்ற கஷ்டம் எப்பவுமே எனக்கு ரொம்பவே நெஞ்ச உருக்குது. ஏன்னா அவங்க டாக்டர்களையும் நர்ஸ்களையும் முழுசா நம்புறாங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை உங்களால முடியலனாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. பெரிய அறுவை சிகிச்சைகள் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க ஒரு புகாரும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலையில கேப் டவுன் ரெட் கிராஸ் குழந்தைகள் மருத்துவமனையில ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதைத்தான் நான் கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்றேன். அந்த தருணம் தான் கஷ்டங்களை பத்தி நான் நினைச்சதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு புரிய வச்சது. அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் அமைதியாகவும் அமைஞ்சது. அன்னைக்கு காலையில அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலிய அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே ஒரு டிரைவரும் ஒரு மெக்கானிக்கும் சேர்ந்து அந்த ட்ராலிய
தட்டி தூக்கிட்டாங்க. மெக்கானிக் அந்த ட்ராலிக்கு பின்னாடி தலை குனிஞ்சு ஓடி சக்தி கொடுத்தாரு. டிரைவர் மட்டும் அந்த ட்ராலி மேல உட்காந்து ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால தரையில தேய்ச்சு திருப்பினாரு. மெக்கானிக்கு சுத்தமா கண்ணே தெரியாது. டிரைவருக்கு ஒரு கைதான் இருந்துச்சு. அதனால இந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப சரியா பொருந்துச்சு. அன்னைக்கு அவங்க செம்ம ஷோ கொடுத்தாங்க. மற்ற நோயாளிகள் சிரிச்ச சத்தமும் அவங்களுக்கு கொடுத்த உற்சாகமும் பார்த்தா இண்டியானா போலீஸ் 500 கார் ரேஸை விட இதுதான் ரொம்ப பெரிய என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. கடைசியா அந்த நர்ஸும் வார்ட் சிஸ்டரும் வந்து அவங்கள பிடிச்சு திட்டி மறுபடியும் பெட்ல போய் தூங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த தட்டுக்களையும் ஸ்பூன்களையும் எல்லாம் செதற விட்டு ஒரு அதிரடி ஃபினாலே கொடுத்தாங்க. இந்த 2 பேரை பத்தி நான் சொல்லவா? அந்த மெக்கானிக் பையனுக்கு அப்போ வெறும் 7 வயசு தான். ஒரு நாள் நைட்டு அவங்க அம்மா அப்பாவோட போதையில இருந்தப்ப அப்பாவை திட்ட ஒரு லாந்தர் வீசினாங்க. கிராண்ட் பிரிக்ஸ் நடந்த நேரத்துல அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முகம் சிதஞ்சு போய் கழுத்துல இருந்து உடம்பு வர தோல் தொங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறம் அவனோட தாடை அப்படியே இறுகி போயிடுச்சு. தலைய தூக்கினா மட்டும்தான் அவனால வாயை திறக்க முடிஞ்சது. ரேஸ் முடிஞ்சு நான் அவனை பார்க்க போனப்ப, தெரியுமா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அந்த டிரைவர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி அவரோட இதயத்துல இருந்த ஓட்டையை நான் சரி பண்ணி வச்சேன். ஆனா இப்போ எலும்புல புற்றுநோய் வந்ததால மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. ரேஸுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவரோட தோளும் கையும் வெட்டப்பட்டுடுச்சு. அவர் குணமடைய வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்தது. ட்ராலி சக்கரம் சரியா எண்ணெய் ஊத்தல. ஆனா நான் நல்ல டிரைவர். அந்த மெக்கானிக் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னாரு. திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த 2 பசங்களும் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி தந்துட்டாங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, ஜாலியா நேரம் கழிப்பதற்காக மட்டும் இல்லை. அது நிஜமான சந்தோஷம். உயிர் வாழதே ஒரு கொண்டாட்டம்தான். கஷ்டத்தை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கஷ்டப்படுறதுனால மட்டும் யாரும் நல்ல மனிதனா ஆகிட முடியாது. ஆனா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் நாம ஒரு நல்ல மனிதனா மாற முடியும். இருட்டு தெரியாம வெளிச்சத்தோட அருமை புரியாது. அதே மாதிரி குளிர அனுபவிக்கலன்னா கதகதப்போட அருமை புரியாது. என்ன தொலைச்சிட்டோன்னு முக்கியம் இல்லை, இப்போ நம்ம கிட்ட என்ன மிச்சம் இருக்குன்னு தான் முக்கியம். அதத்தான்
இந்த பசங்க எனக்கு புரிய வச்சுட்டாங்க.